வெல்கம் டு டெக் ஃபீட். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து CamScanner அப்படிங்கிற ஆப்பை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. ஸோ அது ஏன்னு சொல்லி பார்த்துடலாம். ரீசெண்டாக கூகுள் வந்து டேஞ்சரஸ் ஆப் அப்படிங்கிற பேரில் எந்த ஆப்லாம் செக்யூரிட்டியில் ரொம்ப வீக்காக இருக்கோ அது எல்லாத்தையுமே ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் இப்போ CamScannerம் வந்திருக்கு. இப்போ ஒரு சர்டிஃபிகேட், ஒரு பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாம் ஸ்கேன் பண்ணணுன்னா நம்ம ஒரு ஸ்கேனரில் தான் வச்சு ஸ்கேன் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப் மூலிமா பார்த்திங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது மூலிமா நீங்கள் ஸ்கேனரில் ஸ்கேன் பண்ணால் என்ன அவுட்புட் குவாலிட்டி வருமோ அதே குவாலிட்டிக்கு உங்களால் இதை வந்து ஸ்கேன் பண்ண முடியும். ஸோ அதை ஒரு பிடிஎஃபாவோ இல்லை வேறு எந்த டாக்குமெண்ட் வேணாலும் கன்வெர்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இவங்க க்ளவுட் சப்போர்ட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் கரண்ட் ஃபோனில் வந்து சில டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த ஃபோன் வந்து இப்போ உடஞ்சி போயிடுச்சு இல்லை தொலைஞ்சு போயிடுச்சு, அந்த டேட்டா உங்களால் ரெக்கவர் பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் நீங்கள் புதுசாக வாங்குகிற ஃபோனில் CamScanner டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதில் லாகின் பண்ண அதே லாகின் நீங்கள் இதில் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட எல்லா ஃபைலையும் நீங்கள் இதிலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப் இது. ஸோ இது பார்த்திங்கன்னா இது 10 கோடி பேருக்கு மேலே இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற யூசர்ஸில் சில பேர் வந்து இந்த ஆப்பில் வைரஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல காஸ்பர்ஸ்கை ஆன்டிவைரஸ் லேபில் வந்து இந்த ஆப்பை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஸ்ட் பண்ணதில் ட்ராஜன் ட்ராப் ஆண்ட்ராய்ட் OS அப்படிங்கிற ஒரு வைரஸ் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து கூகுளும் இந்த ஆப்பில் வந்து வைரஸ் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இமீடியட்டாக ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் யாரெல்லாம் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாம் இமீடியட்டாக இந்த ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு ஆன்டிவைரஸ் போட்டு உங்கள் மொபைலில் ஸ்கேன் பண்ணிக்கிறது ரொம்ப சேஃப் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் இந்த ஆப்பில் இருக்கிற எல்லா செக்யூரிட்டி இஷ்யூவும் ரிசால்வ் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ளே ஸ்டோருக்கு வந்துச்சு அப்படின்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் CamScanner சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு பெய்டு வெர்ஷன் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த பெய்டு வெர்ஷனையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ராஜன் வைரஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நார்மலாக ஒரு வைரஸ் இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு ஃபைல் மூலியமோ ஒரு அப்ளிகேஷன் மூலியமோ ஒரு சாஃப்ட்வேர் மூலியமோ வந்து உங்கள் சிஸ்டம்குள்ளாரையோ இல்லை உங்கள் மொபைல்குள்ளாரையோ வருதுன்னா நீங்கள் எப்போல்லாம் அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் மட்டும்தான் அந்த வைரஸால் ஆக்டிவாக இருக்க முடியும். பட் ட்ராஜன் வந்து அப்படி கிடையாது, அதை விட ரொம்ப டேஞ்சர். இப்போ விண்டோஸில் ஃபயர்வால் இருக்கிற மாதிரி இப்போ ஆண்ட்ராய்டுக்கும் வந்து சில செக்யூரிட்டி சிஸ்டம் ஃபயர்வால்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த ட்ராஜன் வந்து CamScanner மூலிமா உங்கள் மொபைல்குள்ளார வந்துடுச்சு அப்படின்னா அது ஒரு பேக் டோரை ஓப்பன் பண்ணி விட்டுரும். உங்கள் ஃபயர்வாலில் ஒரு ஹோல் போட்ட மாதிரி. ஸோ என்ன தான் ஃபயர்வால் இருந்தாலும் அந்த பேக் டோர் வழியாக ஹேக்கரால் என்ன வைரஸை வேணாலும் இந்த ட்ராஜன் மூலிமா உங்கள் மொபைல்குள்ளார அனுப்ப முடியும். முக்கியமாக இது வந்து இந்த ரிமோட் ஆக்சஸ்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியாமல் உங்கள் மொபைலில் இருக்கிற ஃபைல்ஸ் டேட்டாஸை வந்து ஹேக்கரால் ரீட் பண்ண முடியும். அதேமாரி இந்த ஸ்பையிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு பேங்கிங் ஆப் தான் வந்து உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள் ப்ரௌசரில் போயிட்டு ஏதாவது ஒரு பேங்கிங் வந்து அக்கௌண்ட் லாகின் பண்ணுறீங்கன்னா உங்கள் யூசர் நேம், பாஸ்வேர்ட், உங்கள் SMS வர OTP முதற்கொண்டு இந்த ட்ராஜன் மூலிமா வைரஸ் அனுப்பி அவங்களால இதை ரீட் பண்ணி அவங்களால பார்க்க முடியும். இது வேறு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ வந்து இந்த ட்ராஜன் மூலிமா உங்களுக்கே தெரியாமல் இப்போ CamScanner தான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும்னு கிடையாது. ஸோ இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஆட் வரணும்னு கிடையாது. உங்களுக்கே தெரியாமல் உங்கள் மொபைலில் அப்பப்போ ஆட் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் அதை கிளிக் பண்ணுவீங்க. ஸோ இது மூலிமா கூட அவங்க ட்ராஜன் அனுப்பி ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்பவே டேஞ்சர். இப்போ வந்து உங்கள் இமெயில் காண்டாக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1000 இமெயில் காண்டாக்ட் இருக்குன்னா இந்த ட்ராஜன் மூலிமா வைரஸை வந்து உங்கள் இமெயில் காண்டாக்டை ரீட் பண்ணி அந்த இமெயில் இருக்கிற எல்லாருக்குமே வைரஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டேஞ்சரானது இந்த ட்ராஜன். CamScanner ஆப்பில் இருக்கிற ட்ராஜன் ட்ராப்பர் மாடல் பார்த்தீங்கன்னா அன்வெல்கம் ஆட்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் வந்து நீங்கள் பண்ணாமலே வந்து உங்களை வந்து பெய்டு வெர்ஷன் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகும். ஸோ இந்த மாடியூல் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இது மாதிரி நிறைய மாடியூல்ஸ் அவங்களால பண்ண முடியும். ஸோ அந்த செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் இப்போ இதை பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ வைரஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், வைரஸில் என்னென்ன டைப் இருக்குது, அந்த டைப்பில் என்னென்ன பண்ணும், ஸோ எப்படி நம்ம அதிலேருந்து நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்ற பற்றின வீடியோ உங்களுக்கு செப்பரேட்டாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நம்ம போடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.